என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நேற்று ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். இன்புட் கிரெடிட் அலோவ் பண்ணுங்கள், த்ரெஷ்ஹோல்டு அதிகமாக்குங்க, பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் குறைங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பார்ட் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரைடே அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம். 2014 இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. முதல் முறையாக வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே 1999 to 2004 ஆல்ரெடி வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தது. இப்போ நரேந்திர மோடியோட கவர்மெண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி சொல்லலாம். வந்த உடனே அருண் ஜேட்லி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டிருந்தாங்க. அவர் முதல் பட்ஜெட்லேயே என்ன சொன்னார்னா, அடுத்த 5 வருஷத்தில் கார்ப்பரேட் டேக்ஸை 30%லேருந்து 25% குறைப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போது இதை அதாவது அடுத்த 5 ஆண்டுகளில் கார்ப்பரேட் டேக்ஸ் 30லேருந்து 25% குறையும் அப்படின்னு சொல்லும்போது, நேச்சுரலாக காமன் மேன் உங்களை மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஓஹோ இப்போ 30% இருக்குது, வருஷம் 1% குறைச்சி 5 வருஷத்தில் வந்து 25% கொண்டாந்துருவார் அப்படின்னு தான் நினைப்போம். அப்படி தான் எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் அவர் இருந்த 5 வருஷமும் 1% கூட அவர் கார்ப்பரேட் டேக்ஸ் குறைக்கலை. எப்படி ப்ளே பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த வருஷம் எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு கீழே டர்ன் ஓவர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 30%க்கு பதில் 25% அப்படின்ட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்க, எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் 5 கோடி ரூபாய்க்கு கீழே டர்ன் ஓவர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் டேக்ஸ் 25% அப்படின்னு சொல்லிட்டாங்க. பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏன்னா பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி கூட 100 கோடி கம்மி டர்ன் ஓவர் இருக்காது குறைஞ்சபட்சமே. ஸோ அப்படி இருக்கும்போது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனத்துக்குமே அந்த அருண் ஜேட்லியோடைய ப்ரொப்போசலால் எந்த பயனுமே இல்லாமல் போயிடுச்சு. 5 வருஷமாக அப்படியே இருந்துட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டார். 2019 திரும்பவும் பிஜேபி 2வது முறை ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அப்போ அருண் ஜேட்லி வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அதனால் அவர் வந்து இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவி வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணாங்க. நிர்மலா சீதாராமனை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு சில வாரங்களில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களெல்லாம் நாங்கள் டேக்ஸ் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கெல்லாம் பயங்கர கோவம். மற்ற நாடுகளில் நாங்கள் முதலீடு பண்ணுறோம், அங்கெல்லாம் எங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, நீங்கள் மட்டும் ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவை பழி வாங்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு இந்திய பங்குச்சந்தையில் நிறைய பங்குகளை விற்றுக்கினே வந்தாங்க. அந்த தொடர்ந்து அவங்க பங்குகளை விற்றுக்கினே வரும்போது ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே டிமாரலைஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு நாடு பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா அந்த பங்குச்சந்தை நல்லா இருக்கணும். பங்குச்சந்தை ரொம்ப மோசமாக போயின்னு இருந்ததுனாக்கா ஒரு பொருளாதாரத்து பாதிப்பு கண்டிப்பாக வரும். அப்போ ஒரு கட்டத்தில் இது என்ன பண்ணுறதுன்னே தெரியல பிஜேபி அரசாங்கத்துக்கு. உடனே அதிரடியாக எதையாவது பண்ணால் தான் இந்த பங்குச்சந்தையை நம்ம மீட்க முடியும், டர்ன் அரவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் ப்ரெஸ் பீப்புளை மீட் பண்ணி ஒரு வெள்ளிக்கிழமை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரே நாளில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க, எஃபிஐக்கு டேக்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் கார்ப்பரேட் டேக்ஸை 30லேருந்து 22%க்கு ஒரே ஷாட்டில் குறைச்சிட்டாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அருண் ஜேட்லி சொன்னார் 30லேருந்து 25க்கு கொண்டு வரேன், அதுவும் ஓவரே பீரியட் ஆஃப் 5 இயர்னு கொண்டு வந்தவர் அந்த 5 வருஷத்தில் ஒன்றுமே குறைக்கல. திடீர்னு எந்த வித முன்னறிவிப்புமே இல்லாமல் ஒரே நாளில் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் 30லேருந்து 22% குறைச்சிட்டாங்க. அன்னைக்கு பங்குச்சந்தைகள் பிச்சுக்குன்னு மேலே போச்சு. அன்னைக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7% பங்குச்சந்தை ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு லீவு, திரும்ப திங்கட்கிழமை மார்க்கெட் ஆரம்பித்து திரும்ப 2-3%, கிட்டத்தட்ட 10% நம்முடைய பங்குச்சந்தைகள் மேலே போச்சு. அந்த ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அப்போவே அந்த அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களாம் என்ன சொன்னாங்க, இவங்க வந்து ப்ரோஆக்டிவாக இவங்க எந்த மெஷரும் எடுக்கலை, இவங்க வந்து கார்ப்பரேட்டுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட் வரணுன்றதுக்காக இந்த டேக்ஸை குறைக்கலை, இவங்க வந்து இந்த எஃப்ஐஐ வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது, அந்த ப்ரெஷரை சமாளிக்க முடியாமல் தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாயிண்ட் என்னென்னா, அவங்க எதை பண்ணாங்க அவ்வளோதான். அது ப்ரெஷரில் பண்ணாங்களா, ப்ரோஆக்டிவாக பண்ணாங்களா, அதை பற்றி நமக்கு என்ன கவலை. எப்பவுமே இந்த வரி பற்றி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த வரி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா
வரி ஏய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். வரி கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால் நிறைய பேர் வந்து விரும்பி டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அதனால் ஒரு 30% 22%, ₹1,00,00,000 கீழே ப்ராஃபிட் இருந்தால், ₹1,00,00,000 மேலே ப்ராஃபிட் இருந்தால் 25% அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த 5% கார்ப்பரேட் டேக்ஸ் குறைச்சதுனால அரசாங்கத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கம்மியாலாம் டேக்ஸ் கிடைக்கல. முன்னே எவ்வளோ டேக்ஸ் கிடச்சிருந்ததோ அதை விட அதிகமாக தான் டேக்ஸ் கிடச்சிருக்கும். எப்பவுமே வந்து கொஞ்சம் வரிகள் குறையும் போது வியாபாரம் நல்லா நடக்கும். ஸோ நிறைய ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால் நிறைய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் ₹100 ப்ராஃபிட் பண்ணி ₹30 டேக்ஸ் பே பண்ணுறதுக்கும், ₹200 ப்ராஃபிட் பண்ணி 30% பதில் 25%னா ₹50 வரும் டேக்ஸ் ₹200. அப்போ அரசாங்கத்துக்கு ₹30 கிடைக்க வேண்டிய இடத்துல ₹50 கிடைக்கும். ஸோ குறைவான வரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொண்டு வரும். ஸோ நிறைய நிறுவனங்கள் நிறைய லாபம் பண்ணுவாங்க, நிறைய டேக்ஸ் வரும். அது ப்ரெஷரில் அவங்க ரியாக்ட் பண்ணாலுமே அது வந்து நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகி போச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா, கடந்த 11 வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருக்குது. ஸோ பிஜேபி பண்ணதுலேயே பெஸ்ட்டு விஷயம் எது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து 30% 22% குறைச்சது தான். இதுதான் அவங்க செஞ்சதுலேயே பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நடந்தது. ஸோ இது வந்து 2019 ஸ்டோரி. அதுக்கப்புறம் 2020 கரோனா வைரஸ் வந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் நிறைய பங்குகளை விற்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பங்குகளை விற்றுட்டாங்க. காலகாலமாகவே வந்து எஃப்ஐ வந்து பை தான் பண்ணுவாங்க, விற்றாலும் கொஞ்சமாக விற்பாங்க. பட் 2 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போது ரிசர்வ் பேங்க்களுடைய டெப்யூட்டி கவர்னர் ஒருத்தர் ஒரு ஒயிட் பேப்பரை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் என்ன கொடுத்துருந்தாருன்னா, இந்த தொடர்ந்து எஃப்ஐ விற்றுக்கினா வராங்க, இது இப்படியே தொடர்ந்து விற்றுக்கினா இருந்தாங்கனாக்கா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் பிளாக் ஸ்வைன் ஈவெண்ட் ஆகிடும், இந்திய பொருளாதாரமே ஒரு பெரிய பிரச்சனை எதிர்நோக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலமெல்லாம் கொஞ்சம் சரியாக போயிட்டு ஏதோ ஒரு நல்லா ஆயிடுச்சு. நான் பொதுவாக சொல்லுவேன், எப்பவுமே இந்த பிஜேபிக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிர்ஷ்டம் வந்து நிறைய இருக்குது. முன்ன 1999 வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தப்போ உலக அளவில் குரூட் ஆயிலெலாம் ரொம்ப இறங்கி போய் அதில் கிட்டத்தட்ட ஒரு $10 அப்படின்ற அளவில் தான் குரூட் ஆயிலெலாம் ட்ரேட் நடந்தது உலக அளவில் ஒரு பேரல். அது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சாதகமாச்சு. பெட்ரோல் விலைலாம் அது மூலமாக அந்த அரசாங்கத்துக்கு நிறைய பணம் கிடச்சிது. அதே போல் இப்போ பாருங்கள், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை. ரஷ்யா கிட்ட யாரும் குரூட் ஆயில் வாங்கக்கூடாது. அதனால் நம்ம போய் ரஷ்யா கிட்ட குரூட் ஆயில் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குகிறோம். ஆனால் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் குரூட் ஆயில் வாங்கிட்டு பொதுமக்களுக்கு விற்கும்போது மட்டும் நம்ம ₹100 தான் விற்கிறோம். அவங்களுக்கு வந்து இப்போ பொதுமக்களுக்கு அந்த பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ணுறதில்ல. அப்போ அந்த காசெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு போயிடுது. ஸோ இது வந்து ஒரு அரசாங்கத்தோட அதிர்ஷ்டம் தானே சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியும். பிஜேபியினுடைய இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, அந்த கரோனா வைரஸுக்கு அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய பங்குகளை விற்றாலுமே உள்நாட்டு முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வம், அது எப்படி வந்தது அதெல்லாம் தெரியல. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். கரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய பேருக்கு வந்து ஏதோ நம்ம செய்கிற வேலை வந்து என்றைக்கா இருந்தாலும் ஒரு ரிஸ்க் வரலாம், நமக்கு இன்னொரு வருமானம் வேணும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கலாம். அப்போல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் அதிகம் கிடையாது. இந்த யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிபி டேட்டா வேணும்னா ₹250. இந்த ரிலையன்ஸ் ஜியோலாம் வந்து டேட்டாலாம் ரொம்ப சீப்பாகிடுவேன். இப்போ நிறைய பேர் யூடியூப் பார்க்குறாங்க, நிறைய பேர் சோஷியல் மீடியா பார்க்குறாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் காரணமாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால உள்நாட்டில் முதலீடு பண்ணுறவங்க தொகை வந்து அதிகமாகினே வந்தது. இப்போ கடந்த மாதம் பார்த்துருப்பீங்க, இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 28,000 கோடி ரூபாய் எஸ்ஐபியில் முதலீடு வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக 42,000 கோடி முதலீடு வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பணம் வந்து உள்நாட்டு முதலீட்டாளர்கிட்டேருந்து வருது. ஆனால் இருந்தாலுமே போன வருஷம் செப்டம்பர் மாதம் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 26,300 போச்சு. அதுக்கப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து ரொம்ப அக்ரெசிவாக விற்க ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு அக்ரெசிவாக விற்க ஆரம்பித்தாங்கன்னா, இந்த கடந்த 10 மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை விற்றுருக்குறாங்க. இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு அவங்க விற்பனை பண்ணது கிடையாது, செல் பண்ணது கிடையாது. அவ்வளோ செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த பொட்டென்ஷியல் பிளாக் ஸ்வைன் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். நல்ல வேலையாக உள்நாட்டு முதலீட்டாளர்கள்லாம் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணவே மார்க்கெட் வந்து அந்தளவு பெருசாக இறங்கலை. பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா
கடந்த ஒரு 10 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பேர்ட் டு அதர் எமர்ஜிங் ஸ்டாக் மார்க்கெட், மற்ற எமர்ஜிங் ஸ்டாக் மார்க்கெட்லாம் 15-20% மேலே இருக்குது. நம்ம வந்து 10-12% கீழே இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 25-30% நம்ம வந்து ஒரு ஹியூஜ் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறோம். எஃப்ஐ செல்லிங் நான் ஸ்டாப்பாக பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ அகெயின் வந்து இப்போது அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷர், இது எப்படி இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2019 பண்ண மாதிரி ஏதாவது ஒரு ஷாக் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஷாக்கிங்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணால் தான் பங்குச்சந்தைகள் மீளும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் வெள்ளிக்கிழமை சுதந்திர தினத்தன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசியிருக்கிறார். அதுவே எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க, ஏன்னா வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தானே எல்லாமே முடிவு பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் எதுவுமே கேட்கல, இவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதே போல் இன்றைக்கி கூட அதை செய்திகள்லாம் படித்தேன். ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து மற்ற மினிஸ்டர்ஸ் கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது ஜிஎஸ்டி கவுன்சிலில். ஸோ இங்கே ஜிஎஸ்டி கவுன்சிலே கூடலை. ஆனால் எல்லாமே வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் லெவலில் எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க செய்கிறது சரியாக தப்பான்றதை பற்றி நம்ம எது கவலை பண்ணோம். நமக்கு வந்து வரிகள் குறைஞ்சா நல்லது தான், அவ்வளோதான். அந்த அளவில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போது திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி 28%-18% இல்லை 12% இருக்கிறது 5% வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான செய்திகள்லாம் வருது. அதே போல் இந்த பாவப்பட்ட பொருட்களுக்கு இப்போ வந்து 45-50 இருக்குது. அது வந்து ஒரு மேக்ஸிமம் 40 வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. ஸோ இதனால் பங்குச்சந்தைகள் 2 நாளாக வந்து ஓரளவு நல்லா ஏற்றம் அடைஞ்சிருக்குது. இப்போது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, 2019 நடந்த மாதிரியான ஒரு ஷாக் தெரப்பி தான் இது அப்படின்ட்டு. அப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து ஒரு பிஜேபிக்கு எதிராக இருக்கிற நண்பர்கள் எங்கிட்ட பேசுவாங்க, சார் அவங்களாம் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு செய்யலை சார், அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணாங்க. அப்போ நான் பதில் சொல்லுவேன், ஏங்க அவங்க எப்படி பண்ணான்னா, ப்ரெஷரில் பண்ணா என்ன, ப்ரோ ஆக்டிவாக பண்ணால் நமக்கு என்ன வந்தது, நமக்கு வரிகள் குறைஞ்சா நல்லது தானே அப்படின்னேன். அப்புறம் நண்பர் கேட்டார், சார் உங்களுக்கு இன்னும் என்னென்ன சார் வேணும், நமக்கு வேணும்னா நிறைய இருக்குதுங்க, இப்படியே வந்து இந்த எஃப்ஐ வந்து தொடர்ந்து விற்றுன்னு இருந்தாங்கன்னா அது இந்த எஃப்ஐ விற்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு நம்ம ட்ரம்ப் இருக்கிறார் பாருங்கள், அவர் எப்போ என்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு வந்து இஷ்டத்துக்கும் டேக்ஸ் போடுவார். இந்தியாவுக்கு 25% வரி. அது இல்லாமல் கூடுதலாக இவங்க வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறாங்க, அதனால் இவங்களுக்கு கூடுதலாக 25% வரி, மொத்தம் 50% வரி அப்படின்னாரு. அப்போ ஒரு கேள்வி என்னென்னா, சைனாவும் தான் ரஷ்யா கிட்டேருந்து தான் குரூட் ஆயில் வாங்குகிறாங்க. கச்சா எண்ணெய் நம்ம மட்டும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலை, சைனாவும் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குகிறாங்க. ஆனால் சைனாவுக்கு எந்த வித டேக்ஸும் போடலை, நெகோஷியேட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் நெகோசியேஷன் இன்னொரு 90 நாட்களுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் எதுக்கு 50% வரி அப்படின்னா அது இல்லைங்க. ஏன்னா அந்த ட்ரம்ப் வந்து ஒரு இரேஷனல் பர்சன், அவர் பண்ணுறது வந்து எதையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவார். நேற்று வந்து 31ஆவது தடவையாக சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் சண்டையை நிறுத்தினேன்னு சொல்லிட்டு. சரி, அது இருக்கட்டும், அது அந்த அரசியல் பக்கம் போக வேண்டாம். இப்போ என்னென்னா, இந்த எஃப்ஐஐ செல்லிங்கு அல்லது ட்ரம்ப்பினுடைய அதிரடியான ஆக்ஷன், இதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் தான் இந்த மாதிரி திடீர்னு வந்து இந்த ஜிஎஸ்டியை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால் நமக்கு சந்தோஷம்தான். ஸோ நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த ஜிஎஸ்டி வந்து 3 விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போவும் நான் ஒரு 3 விஷயங்கள் சொல்லலான் இருக்கிறேன். ஒன்று வந்து, நீங்கள் ஜிஎஸ்டியை குறைச்சா மட்டும் பத்தாது. நீங்கள் பங்குச்சந்தைக்கு வந்தீங்கன்னா பங்குச்சந்தையில் தான் எஃப்ஐ வந்து நிறைய விற்கிறாங்க. ஸோ அவங்கள திரும்ப நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தணுன்னாக்கா வேறு சில விஷயங்கள் பண்ணணும். ஒன்று, இந்த எஸ்டிடி எடுத்துங்க. இந்த எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு எஸ்டிடி மட்டுமே கிட்டத்தட்ட 5 மடங்கு ஏறி போச்சு. அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லது. இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் குறையணும். இந்த எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். ஜிஎஸ்டி குறைக்கிற மாதிரி அதையும் குறைக்கலாம். அடுத்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அது வந்து 0ல் இருந்தது. அதை என்ன பண்ணாங்க, ஒரு காலத்தில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருந்தது, அது 0க்கு கொண்டு வர்றதுக்காக தான் எஸ்டிடின்னு ஒரு புதுசாக கொண்டு வந்தாங்க. இப்போ பிஜேபி வந்ததுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் திரும்ப வந்துடுச்சு, அந்த எஸ்டிடி அப்படியே இருக்குது.
இப்போ எஸ்டிடி பாட்டு ஏறின்னு இருக்குது. ஒரு 2019 மாதிரி ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் பங்குச்சந்தையில் கொண்டு வரணும்னா இந்த ஜிஎஸ்டியை குறைக்கிறது அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா பங்குச்சந்தை அதெல்லாம் சொல்லியிருக்கு. ஏன்னா 2019 10% ஏறின பங்குச்சந்தை 2 நாளில் கடந்த 2 நாட்களில் 1%, 1.5% கூட ஏறலை. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே சாதகம் சொல்ல முடியாது. ஆட்டோமொபைல், கன்சூமர் கூட்ஸு அதெல்லாம் தான் நேற்று இன்றைக்கி நல்லா ஏறி இருக்குது. இந்த ஐடி ஸ்டாக்ஸு அதுக்கெல்லாம் இது பெருசாக பெனிஃபிட் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த எஸ்டிடியை குறைச்சாங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அதையும் 0க்கு கொண்டு வரணும். அதே போல் இந்த பெட்ரோல் டீசல் விலையும் ஒரு 10 ரூபாயாவது குறைக்கணும். இந்த 3 பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் ஒரு நல்ல நிலையை நோக்கி போகும். திரும்ப இங்கேருந்து வெளியே போன வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் திரும்ப கண்டிப்பாக உள்ளே வர்றதுக்கு கண்டிப்பாக யோசனை பண்ணுவாங்க. பார்ப்போம். பிஜேபியோட கிரிட்டிக்ஸ் சொல்கிற மாதிரி இவங்க ப்ரெஷரில் தான் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் தொடர்ந்து கொடுக்குற ட்ரம்ப்புக்கும் அந்த ப்ரெஷர் தொடர்ந்து கொடுக்குற எஃப்ஐக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம் அடுத்த சில மாதங்களில் இந்த மாதிரி ஏதாவது நல்லது நடக்குதா நாட்டுக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோவை உள்ள நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.